ஓமையோ ஓமையொரு பாகரு உருவில் வல்திங்கு யமயோ தமக்காது செய்யவை தார் இனி எழுதற்கு சமயங்கள் ஏனெடுப்பாடொரு தாயுமில்லை அமையோ அமையோரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஓம் நமச்சிவாயம். சிவதாசன் ஜெகநாதன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ நம்ம இன்றைக்கி 31வது அபிராமி அந்தாதி பாடலை பார்க்க போகிறோம். நம்ம இதுவரை 30 பாடல்களை பார்த்து விட்டோம். இதற்கு முன் நாம் பார்த்த 30வது பாடலில் அம்பாள் தன்னுடைய பேரருள் திருக்கருணையினால் தன்னை ஆட்கொண்டு விட்டாள் அப்படிங்கிறத அழகாக சொன்னார் அபிராமிப்பட்டர். அப்புறம் என்ன சொன்னார்னா, தானே அம்பாள் முன்வந்து என்னை ஆட்கொண்ட பின் என்னை அம்பாள் எந்த நிலையிலும் என்னை கைவிட மாட்டாள். அம்பாளுடைய அன்பிற்கும் கருணைக்கும் நான் பாத்திரமாகிவிட்டேன். அதனால் என்ன கைவிடப்பட்டு நான் ஒரு டெசர்டட் பர்சனாக ஆக மாட்டேன் அப்படிங்கிறத அழகாக சொன்னார். இன்றைக்கி நம்ம தான் அம்பாளின் மேல் வைத்த ஒரு கருணையினால் நான் அம்பாளால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த அம்பாளும் அப்பனும் இணைந்து இருக்கின்ற அந்த இணைந்த திருக்கோலத்தை என் உள்ளத்திலே வைத்ததனால் எனக்கு இனிமேல் என்னுடைய வாழ்வோ என்னுடைய ஆன்மாவோ உய்வதற்கு நான் வேறு எதையும் தேட வேண்டிய தேவையில்லை. அதற்கு நான் செய்ய வேண்டியது இல்லை. ஏன்னா நான் ஆல்ரெடி நான் அம்பாளுடைய திருப்பாதங்களில் இணைந்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அதனால் இப்படிப்பட்ட ஒரு நிலையை உச்ச நிலையை நான் அடைந்ததுனால நான் இனிமே அதை மற்ற சமயங்களை பற்றி எண்ணுவதற்கோ அல்லது நான் மீண்டும் ஒரு பிறவி எடுப்பதற்கோ எனக்கு தேவையில்லை. அதனால் இந்த மனிதனுக்கு உள்ள 3 ஆசைகள், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த 3 ஆசைகளுமே மிக கொடிதான இந்த பெண்ணாசையும் எனக்கு கிடையாது. எல்லாவற்றையும் துறந்து அம்பாளின் மேலும் பரமேஸ்வரன் மேலுள்ள கருணையிலேயே நான் ஏந்து விட்டேன் அப்படின்னு அழகாக சொல்கிறாரு. இப்போ நான் அந்த பாட்டை சொல்கிறேன், கேளுங்க. உமை ஒரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்ய வைத்தார். இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை, இன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை, அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே அப்படின்னு சொல்கிறார். இப்போ நான் எனக்கே மற்ற சமயங்களை மற்ற வாழ்நெறிகளை இப்போ சமயங்கள் நம்ம சனாதனத்திலேயே ஷண்மதங்கள் 6 சமயங்கள் இருக்கு இல்லையா? அது இல்லாமல் பிற சமயங்கள்லாம் இருக்குது. பல பேர் பிற சமயங்களில் மற்ற இந்து மதம் அல்லாத சமயங்களே நாட்டமுள்ள இருப்பாங்க. ஆனால் எந்த இதுலையும் எனக்கு நாட்டம் கிடையாது. அப்புறம் நான் பிறவி நமக்கு எண்ணிலடங்கா பிறவிகள் உண்டு. அத்தனை பிறவிகளையும் உழந்து புல்லாகி பூடாகி புழுவாகி மணிக்கசு சொல்கிறார் இல்லையா? அத்தனை பிறவிகளும் நான் கடந்து வந்து விட்டேன். அதனால் எனக்கு இன்னும் பிறவியும் இல்லை. அப்போ பிறவின்னா என்ன வேணும்? எப்படி பிறப்போம்? தாய் மூலமாக பிறப்போம். அதனால் என்னை ஈண்டெடுப்பால் ஒரு தாயும் இல்லைங்கிறார். என்னை பிறக்கூட தாயும் இல்லை. அதே மாதிரி இந்த 3 கொடுமையான ஆசைகள், மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, இந்த 3லும் கொடியதான இந்த பெண்ணாசையும் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை சொல்கிறார். இப்போ விளக்கமாக பார்ப்போம் நம்ம. இப்போ அம்பாளுக்கு தனி கோலத்திலே நம்ம அம்பாளை பார்க்குறோம். சாக்தர்கள் அம்பாளை தனி கோலத்தில் பார்க்குறாங்க. அம்பாளை பரமேஸ்வருடன் இயந்த ஒரு கோலத்திலே நம்ம பார்க்குறோம் இல்லையா?
அம்பாளுக்கு வந்து ஸ்ரீகண்டார்த்த சாரிணி ஸ்ரீகண்டார்த்த சரீரிணி அப்படின்னு பேர் இருக்குது. ஸ்ரீகண்டார்த்த சரீரிணி, அதாவது பரமேஸ்வரனுடைய ஒரு பகுதியை கொண்டவள். அதை நம்ம என்ன சொல்கிறோம், அர்த்தநாரீஸ்வரர்னு சொல்கிறோம். அர்த்தநாரீஸ்வரர் அப்படிங்கிறது சிவபெருமானும் அம்பாளும் இணைந்த ஒரு சுரூபம். இதில் சிவபக்தர்கள் இருக்கிறாங்க, அம்பாள் பக்தர்கள் இருக்கிறாங்க. சிவபக்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிவனுடைய இடது பாகத்திலே அம்பாள் இருக்கிறாங்க, அதை அர்த்தநாரீஸ்வரர் அப்படின்னா அர்த்தநாரீஸ்வரர்னு சிவபெருமானை சொல்கிறாங்க. ஆனால் அந்த சாக்தர்கள் அம்பாள் பாசகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்பாளுடைய வலப்பக்கத்தில் சிவபெருமான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அர்த்த ஈஸ்வர நாரி அப்படிங்கிறாங்க. அம்பாள் இந்த நாரி தன்னுடைய சிவபெருமானை தன்னுடைய வலப்பகுதியிலே கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இப்போ அர்த்தநாரீஸ்வரரை நாம் வணங்கும்போது அதை வந்து ஒருமையில் சொல்கிறதா பன்மையில் சொல்கிறதா, ஏன்னா ஒருத்தரா ரெண்டு பேரா, இது ஆணா பெண்ணா, இதை ஒருவன் என்று சொல்வதா ஒருத்தி என்று சொல்வதுன்னு ஒரு குழப்பம் இருக்குது. அதனால் இது பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவர் அப்படின்னே சொல்லிடுறாங்க. இந்த ஒருவர் அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து நம்ம அதை வந்து ஒரு ஒருமை இல்லையா, ஆனால் ஒருவர்னு சொல்லும்போது அது பன்மை விகுதி வருது. அதனால் அந்த இருவரையும் சேர்த்து நாம் அவரை சொல்ல முடியும் அப்படின்னு இதை பற்றி குமரகுருபுர சுவாமிகள் இதுக்கு ஒரு அழகான விளக்கம் அவர் இது கொடுத்துருக்காரு. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ இந்த அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோலம் தான் முதலாக சகுணமூர்த்தியாக இறைவன் தோன்றிய வடிவம். முதலாக தோன்றிய வடிவமே அர்த்தநாரீஸ்வர வடிவம் தான். அதனால் இதுக்கு மாணிக்கவாசகர் என்ன சொல்லணும், தொன்மை கோலம் அப்படிம்பார். முதலில் தோன்றிய கோலம் தொன்மை கோலம் அப்படிங்கிறாரு. இப்போ அம்பாள் வேறு அத்தன் வேறு என்று இல்லாமல் ரெண்டு பேரும் ஒருவருக்குள் ஒருவர் அடங்கி நிற்பார்கள். இதை நம்ம என்ன சொல்கிறோம், சிவசக்தி ஐக்கிய ரூபம் சொல்கிறோம் இல்லையா. இப்போ சிவனுக்குள் சக்தி ஐக்கியமாக இருக்கிறாங்க. இப்போ சிவன் இல்லாமல் சக்தி இல்லை. சரி, இப்போ சக்தி இல்லாமல் சிவன் இருக்குமானா, சிவன் சக்தியாக இருந்தாலும் சக்தியை வெளிக்கொண்டிருக்கின்ற ஒரு ஆற்றலாக அம்பாள் இருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கிறவங்க, நம்ம ஒரு உருவம், நம்முடைய உருவத்தை நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் நமக்கு ஒரு கண்ணாடி தேவைப்படுது. இந்த கண்ணாடி இல்லாமல் நம்ம உருவத்தை நம்ம பார்க்க முடியுமோ, அல்லது ஏதோ ஒரு நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருள், நம்மளுடைய பிரதிபலிக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கணும். அது இருந்தால்தான் இந்த உருவத்தினை பார்க்க முடியும். அதே மாதிரி அளவில் அடங்காத சிவபெருமானுடைய சக்தியை வெளிக்கொண்டு வருது அம்பாள் மூலமாக வெளிப்படுது. அதனால் அதை தான் சொல்கிறாங்க, சிவன் இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லாமல் சிவன் இல்லை, சிவனும் சக்தியும் ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து ரெண்டு பேரும் வேறாக பிரிஞ்சிருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணோம், சிவபக்தர்கள் சிவனை கும்பிடுறாங்க, சாக்தர்கள் அம்பாளை கொண்டுறாங்க. இப்போ ரெண்டு பேரும் வேறு கொண்டாடுறாங்களே அப்படின்னு இருந்தாலும் வேறாக கொண்டாடுவார்கள், ஒன்றாய் இணைக்கும் கொண்டாடுவாங்க. அது சிவசக்தி ஐக்கிய ரூபமாக கொண்டாடப்படுவதுதான் இந்த நம்ம சொல்லப்பட்ட அப்பனும் அம்மையும் இயைந்த உருவம். அதை தான் என்ன சொல்கிறாருன்னா, இதை வந்து இந்த பாதி அம்பாளும் பாதி பரமேஸ்வரன் இணைந்த உருவத்தை அம்பிகையும் அவளை தன் பாகத்தில் வைத்த பெருமானையும், இப்போ முதல்ல அம்பிகை சொன்னார், அப்புறம் அந்த அம்பிகை தன் இடது பாகத்தில் வைத்த பெருமானையை சிவபெருமானும் ஒரே வடிவில் இணைந்து வந்து என்னிட்ட வந்தாங்க. எங்கே வந்தாங்க, என்னிட்ட வந்தாங்க. நான் யார், நான் ஒரு எளியன், மிக எளியன். எப்படிப்பட்ட எளியவன், வந்து எந்த இதுக்கும் பற்றாத எளியன். நான் எதையுமே பற்றல, நான் எதுக்கும் தகுதி இல்லாதவன். அப்படிப்பட்ட எளியவனை உமையனுடைய பாகனாய சிவபெருமானும் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தாலும் ஒரே உருவத்தில் வந்து இங்கே என்னை ஆட்கொண்டு எமையும் தமக்கு அன்பு செய்த வைத்தார். இப்போ அதை பாருங்கள், என்ன சொல்கிறாருன்னா அன்பு செய்ய வைத்தாருங்கிறாரு. நான் அன்பு செய்தேன்னு சொல்லலை, வந்து அன்பு செய்த வைத்தார் அப்படிங்கிறார். இப்போ ஏக உருவில் வந்தது யார், அர்த்தநாரீஸ்வரர் அப்படியா. அதை வந்து நம்ம வந்து முதல்ல சொன்ன மாதிரி மகேஸ்வரராகவும் பரமாம்பியாகவும் வந்தாங்க. அவங்க வந்து இவன் வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இவங்கெல்லாம் சிவபக்தர்கள் சொல்கிறாங்க, எங்கள் ஈஸ்வரன் அர்த்தநாரீஸ்வராக வந்தாருங்கிறாங்க. அம்பாள் பக்தர் சொல்கிறாங்க, அம்பாள் அன்னையின் அறிவடிவான கோலங்களில் அர்த்தேஸ்வரன் ஆரேஸ்வராக அம்பாள் வந்தாங்க அப்படிங்கிறாங்க. இதை தான் கண்டார்த்த சாரிணின்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அதை வந்து லலிதா சாஸ்திரம்னு சொல்லுவது. அப்போ அபிராமிப்பட்டவரும் ஒரு சாக்த உபாசகர் தான். ஆனால் அவர் வந்து நான் பலமுறை சொல்லியிருக்கேன், அபிராமிப்பட்டர் அம்பாளுக்காக அபிராமி என்றாது எழுதினாலும் பல பாடல்களில்
கிட்டத்தட்ட ஒரு 90% பாடல்கள் சிவபெருமானை பற்றிய ரெஃபரன்ஸும் இருக்கும். அதே மாதிரி அவர் விட்டுற மாட்டார், அந்த சிவபெருமானை விடுறதில்லை. அதனால தான் இங்கேயும் என்ன சொல்கிறாருன்னா, இருவரும் ஏக உருவில் வந்தனர் அப்படிங்கிறார். 2 பேரும் தனித்தனி தான், ஆனால் ஒன்றாக வந்தார்கள். அது வந்தோது மட்டுமல்லாது என்னையும் அவர்கள் மீது அன்பு செய்ய வைத்தார்கள். இதை நம்ம மாணிக்கவாசகர் சொல்லியிருக்கலாம்ல, அவன் அருளாலே அவன் தாழ்வனை. என்னதான் நீ கடவுளை வணங்கணும், என்னதான் ஸ்தலத்துக்கு போகணும்னு நினச்சாலும் அந்த பரமாத்மாவோட அருள் இல்லாமல் அது நடக்காது. அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும். அதேமாதிரி அம்பாளும் அத்தனும் செய்த அருளினாலே நான் அவர்களை தாளை வணங்கினேன், அவர்கள் என்னை தங்களும் ஆட்கொண்டார்கள் அப்படின்னு சொன்னார். இப்போ அம்பாளிடம் அடுத்தபடியாக வர்றார் பாருங்க. அம்மாவிடமும் அப்பனிடமும் அன்பு செய்து எனக்கு ஆட்கொண்டீங்க, அதுக்கு நான் பிரதியாக இது கடமை. அதை நான் ஆனால் நம்ம அது செய்கிறோமோன்னு கேட்டால் நம்ம எல்லாரும் செய்கிறதில்லை. நம்ம மறந்து போய் அப்பனையும் ஐயனையும் அம்மையும் மறந்து போய் யார்கிட்டையோ அன்பு செய்கிறோம். இது ஒரு அவல நிலைமை இல்லையா? இந்த அவல நிலையிலிருந்து நம்மளை கரையேற்றியதும் அம்பாளே. அதனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை அம்மாவை மறந்தாலும் தாய் குழந்தையை மறக்க மாட்டாள். ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை மறக்காமல் புறக்கணிக்காமல் இருக்கிறாளோ எப்போ எந்த நிலையிலும், அதே மாதிரி நான் உன்னை மறந்தாலும் என்னை நீ மறக்காமல் என்னை ஆட்கொண்டு விட்டாய் அப்படின்னு அது சொல்கிறார். சொல்லிவிட்டு இப்போ அதுக்கு நம்ம சொன்ன மாதிரி இறைவன் நான் உன்னிடம் அன்பு செய்வதற்கு தூண்டுவதற்கு உன்னுடைய அருளே காரணமாக இருந்தது. ஆனால் அதுதான் சொன்னார், அவனர்களாலே அவன் தாளையின்னு சொன்னோம். அப்புறம் நினைப்பித்தால் நின்னை நினைப்பேன் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்கிறார். நினைப்பித்தால் என்ன, நீ நினைன்னு என்னை தூண்டினால் நான் நினைப்பேன், அது என்னுடைய இயல்பாக விட்டுது அப்படின்னு சொல்வார். சரி, இப்போ நம்ம ஒரு காரியத்தை செய்யும்போது நம்மளே ஒரு காரியத்தை ஒரு முடிவெடுத்து நம்மளே டிசைட் பண்ணி அதெல்லாம் செய்கிறோம். அதில் நிறைய நஷ்டங்கள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், நல்ல இருக்கும், எல்லாம் இருக்கும். இப்போ அதிகமான கஷ்ட நஷ்டங்கள் வந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த முயற்சியை விட்டுருவோம் இல்லையா? இந்த ஐயோப்பா இது வேணாம்ப்பா, இந்த வேலை நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இந்த இறைவன் யார்? அவர் முற்று அறிவு உடையவர். பரமேஸ்வரனும் சரி அம்பிகாயும் பரந்த ஞானத்தை உடையவர்கள், அனைத்தும் அறிந்தவர்கள். இப்போ அவங்களே விரும்பி, பரமேஸ்வரனும் பரமாம்பிகாவும் தாங்களே விரும்பி என்னை ஏற்றுக்கொண்டு விட்டால் இதில் எனக்கு எதிலாவது இடர்பாடு இருக்கோன்னா நிச்சயமாக கிடையாது. அதனால் நான் இதை பற்றியா கவலைப்படணுமோ? கவலையே வேண்டாம் இல்லையா? இப்போ உதாரணமாக ஒருத்தன் ஒரு பாலைவனத்தில் போகிறான், தண்ணி தவிக்குது. எதுக்கு வரவன்லாம் கேட்குறான், தண்ணி வேணும்னு கேட்குறான். நீ அங்கே போனால் கிடைக்குங்கிறான், அங்கே போனால் கிடைக்கல. இன்னொருத்தான் இங்கே கிடைக்குங்கிறான், அங்கேயும் கிடைக்கல. இப்படி தொடர்ந்து அலைந்து கொண்டே இருக்கிறவனுக்கு ஒருத்தன் அங்கேருந்து ஒரு பெரிய பேரரில் கொண்டப்பா, இது பார், இது நான் காசிலேருந்து கங்கா தீர்த்தம் வேண்டிய மட்டும் குடின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? அப்போ அந்த தண்ணி வந்த பிறகு நாம் தண்ணிக்கு கவலைப்பட வேணுமோ? அவசியம் இல்லை. அப்போ அந்த மாதிரி எனக்கு நீங்கள் என்னை தடுத்து ஆட்கொண்டு விட்டீர்கள் இல்லையா? நீங்களே என்னை உங்களுடைய அருளால் நான் உன்னை வணங்கினேன், நீங்களே தடுத்து ஆட்கொண்டு விட்டீர்கள். அதனால் அந்த உங்களை அடைவதற்கான வழிமுறை, இந்த வழிமுறைகளை காப்பாற்று சொல்லுவது சமயங்கள், நம்முடைய வழிபாட்டு முறைகள் எல்லாம். அதை நம்ம ரிலிஜியன் இல்லையா? நம்ம சமயங்கள்ங்கிறது நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையிலே நான் ஈடுபடும் போது நீங்கள் என்னே அதில் ஆட்கொண்டு விட்டீர்கள். நம்ம செய்கிறதே இறைவன் ஆட்கொள்ள வேணுங்கிறதுக்கு இல்லையா? நீ ஆட்கொண்டு பெற்ற பிறகு நான் உங்களை நாட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நான் வேறு நெறிகளை பற்றி எதுக்கு வெத்தவத்தி நினைக்கணுமோ? சரி, நம்ம ரீஜனில் இது இல்லையே, அடுத்ததில் எப்படி இருக்குமோ, இன்னும் அந்த வழிமுறையில் எப்படி இருக்குமோ நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் நான் மற்ற சமயங்களை எண்ணுவதற்கு அவசியம் இல்லைங்கிறார். அப்போ சொல்கிறாரு, உமையொரு பாகனும் ஏக உறவில் இங்கு எம்மையும் தமக்கு அன்பு செய்த வைத்தார் இல்லையா? இப்போ இனி எண்ணுதற்கு சமயங்கள் இல்லைங்கிற. இனிமேல் நான் வேறு சமயங்களை பற்றி எதை கடைபிடிக்க வேண்டும், அதுக்கு சமயங்களே இல்லை அப்படிங்கிறாரு. அப்போ இப்போ சமயங்கள் இறைவனை அடையும் மார்க்கம்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மார்க்கங்கள் பல மார்க்கங்கள்
ஒவ்வொன்றும் ஒரு இது சொல்கிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அம்பாளும் பரமேஸ்வரனும் என்னை ஆட்கொண்டு விட்டார்கள். ஏன்னா சமயங்களுடைய டார்கெட்டே என்ன, இறைவனை அடைவது. நான் உங்களுடைய ஆல்ரெடி ரீச் ஆகிட்டேன். அதனால் மற்ற சமயங்கள் எனக்கு தேவையில்லை. அதனால் இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை அப்படின்னாரு. அப்புறம் இப்போ நம்ம சமய நெறிகளை இருக்கிறது 2 நெறி இருக்குங்க. ஒன்று ஒன்று ஆகும் நெறி, இன்னொன்று சாகும் நெறி. இப்போ சில பேர் சொல்லுவாங்க, நீ அதை செய் இதை செய்வாங்க. அது இன்னும் வேலைக்காகாது. அது சாகும் நெறிங்கிறது. ஆனால் அதுக்கு எதிர்மாறாக இறைவனையே பற்றுக்கோடாக கொண்டு வாழ்வது ஆகும் நெறி அப்படின்னு பேர். இந்த ஆகும் நெறியை நாம் கடைபிடித்து வந்தால் இந்த பிரபஞ்சத்திலே நமக்கு சேர்கின்ற அனைத்து கர்ம வினைகளையும் நாம் வென்று விடலாம். அப்போ ஒரு மிக சிறந்த லட்சியத்தை அடையணும் அப்படின்னு அபிராமிப்பட்டர் இறங்கினார். அவர் லட்சியம் என்ன அப்படின்னா, நான் இறைவனை அடைவது. இறைவனை எப்போ அடைய முடியும்? இப்போ இந்த கர்ம வினைகளினால் இந்த சம்சார சாகத்திலே பிறந்து இறந்து உழண்டு கொண்டே இருந்தால் அடைய முடியாது. அப்போ அந்த இரவாத நிலை வர வேண்டும். மீண்டும் பிறவாமை வேண்டும். பிறந்தாலும் மறவாமை வேண்டும்னாங்க. இதெல்லாம் கடந்த நிலைவை பிறவா நிலை வந்துவிச்சு. பிறக்கலைன்னா இறப்பு அது. ஸோ மரணத்தை வென்றாகிவிட்டது. அப்போ நான் உங்களுடைய திருவடிகளே சேர்ந்து விட்டேன். அப்போ நான் இனி எனக்கு நான் உய்வதற்கு இனி எண்ணுதற்கு சமயங்களும் இல்லை. நான் இப்போ இந்த பிரபஞ்சத்தில் வரணும்னு சொன்னால் ஒரு தாய் வேணும் இல்லையா? அதனால் ஈன்று எடுப்பால் ஒரு தாயும் இல்லைங்கிறார். எனக்கு தாயும் இல்லை, தேவையில்லைங்கிறார். ஏன் எனக்கு தேவையில்லைன்னு சொன்னால், நான் இந்த பிரபஞ்சத்திலே பிறக்கப் போவதில்லை. இப்போ நமக்கெல்லாம் இப்போ இந்த பிரிவிலே நமக்கு இப்போ தாய் இருக்காங்க. எங்கள் அம்மா சரஸ்வதின்னு இருக்காங்க. எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரிவுகள் எடுத்திருந்தாலும் ஒவ்வொரு பிரிவிலும் ஒரு தாய் எனக்கு இருந்திருப்பாங்க. ஆனால் பிரபஞ்சத்துக்கு ஒரே தாய் தான், அம்பாளை தவிர வேறு தாய் இல்லை. அதனால் இனி ஈண்டு எடுக்கக்கூடிய தாய் இனி தேவையில்லை, இல்லை அப்படிங்கிறாரு. சரி, இப்போ நான் இவ்வளோ நாளும் இந்த பிறவியில் விழுந்தேன். உன்னுடைய திருவடியை அடைவதற்கு முன்பு இந்த உலகத்தில் இருக்கும்போது எனக்கு ஆசை. இந்த ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டு ஆளிடனும் கடல் மேலே ஆணை செலுத்து நினைவேர்னு தாய்மானசாமி சொல்லியிருக்கார் இல்லையா? அந்த மாதிரி ஆசை என்பது இது மாயையின் உருவம். அது இல்லாத மனுஷனே கிடையாதுங்க. ஆசை இல்லை. இது யாரோ பெரிய துறவியாக இருந்தால் கூட இந்த துறவிக்கும் என்ன ஆசை? இறைவனிடையே அடைய வேணும் ஒரு ஆசை இருக்குது. ஸோ ஆசை இல்லாதவர்களே கிடையாது. இந்த ஆசையில் முக்கியமான 3 ஆசைகள். அது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. இந்த 3 பெண்ணாசையிலும் மிக கொடுமையானது பெண்ணாசை. இந்த பெண்ணாசை இருந்துச்சுன்னா இந்த மண்ணாசையும் அந்த பொன்னாசையும் ஓடிடும். அப்படின்னா இந்த பெண்ணாசை அடைவதற்கு நிலத்தை விற்றுருவான், நகையெல்லாம் விற்றுருவான், எப்படியாவது இந்த பெண்ணை அடைய வேணும் அடைய வேண்டும் என்பதற்காக. ஆக ஆசைகளிலே கொடுமையானது இந்த பெண்ணாசை. இந்த பெண்ணாசையிலிருந்து எப்படி மீளுவோமோ என்று நான் ஏக்கம் அடைந்து கிடந்தேன் அப்படின்றார். அது அபிராமிப்பட்டார். எனக்கும் அந்த ஆசை இருந்தது. ஆனால் இப்போ அந்த ஆசை எனக்கு கிடையாது. அது எதனால் கேட்டதுன்னா, எனக்கு கிடைத்தது என்றால் அது இறைவனுடைய அம்பாளுடைய அருள் வலிமையினால் கிடைத்தது. அந்த அருள் பேரருள் கருணையினால் கிடைத்தது. அது இந்த அருள் வலிமை இந்த ஆசையை அடித்து விரட்டி ஓட்டி விட்டது. எனக்கு அந்த ஆசை இடமே இல்லை. அதனால் இத்தனை நாள் நான் இந்த அழகான மூங்கிலை தோன்ற வடிவமுடைய வேயிரு தோழி பொங்கல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வேயிரு தோழினா மூங்கிலை போன்ற அழகான பெண்கள். அந்த பெண்கள் தோலை மூங்கில் மாதிரி சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட பெண்கள் மேலே வைத்த மோகம் போதும். அதனால் எனக்கு அந்த ஆசையே வேண்டாம். அது என்னை விட்டு ஓடி போயிடுச்சு. இப்போ எனக்கு அந்த ஆசையே கிடையாது. அது காரணம் அம்பாள். அதனால் அப்பா இனி இந்த சனியன் தொலைஞ்சுது அப்படின்னு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்லி அமையுறு தோளிர் மேல் வைத்த ஆசையும் அமையுறு தோளிர் அமையும், அதாவது அதை பிரித்து படிக்கணும். அமையுறு தோளிர் மேல் அமையும் வைத்த ஆசையும், அதாவது இந்த தோழியர் அமையும் தோழியருடைய ஆசை, அந்த பெண்களுடைய அழகான தோழியுடைய பெண்களின் வைத்த ஆசையும் என்னை விட்டு ஓடிவிட்டதே அப்படிங்கிறாரு. இப்போ எம்பெருமாட்டியும் எம்பெருமானும் ஒருவராக தடுத்து ஆட்கொண்டு தம்பால் அன்பு கொள்ளும்படி என்னை செஞ்சாங்க. அந்த அன்பு நெறியில் செல்வதனால் கிடைக்க வேண்டியது எல்லாம் கிடைச்சிச்சு. எனக்கு என்னுடைய அறிவு ஞானம் பெற்றேன், ஞானத்தினால் உங்களுடைய உணர்வை பெற்றேன், அந்த உணர்வினால் உங்களுடைய திருவுருளை பெற்றேன், இந்த திருவுருளை பெற்றதனால் உங்களோடு ஐக்கியமானேன். அதனால் நான் உங்களை திருவுருளை அடைவதற்காக எந்த ஒரு சமயத்தையும் எந்த நெறியையும் நான் இனி தேட வேண்டியதில்லை.
அது இல்லாமல் இந்த அளவில்லாத பிறப்புகளை கொண்ட இந்த பிரபஞ்சத்திலே நான் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் பிறப்பை வென்றுவிட்டேன். அதனால் என்னை பிறப்பிப்பதற்காக எனக்கு ஒரு தாயும் இணையே கிடையாது. அது இல்லாமல் இந்த 3 ஆசைகளிலுமே மிக கொடுமையான பெண் ஆசையாலும் இந்த பிரபஞ்சத்தை உழன்று கொண்டிருக்கும் போது அந்த ஆசையும் என்னிட்டு விலகிவிட்டது. இது எல்லாம் உன்னுடைய கருணையினால்தான் அப்படின்னு சொல்லி இந்த உன்னுடைய கருணையினால் பெற்ற அனைத்து பலன்களும் எனக்கு இந்த நிலையை அளித்தன அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் அந்த பாட்டை சொல்கிறேன் கேளுங்க. உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்து இங்கு எமையும் தமக்கு அன்பு செய்த வைத்தார். 2 பேரும் வந்தாங்க. ஒன்றாக வந்து தனித்தனியாக இருந்தாலும் சகுன ரூபமாக இருக்கும்போது ஒன்றாக அர்த்தநாரிஷ்டாக வந்து என்னை அன்பு செய்தார்கள், அன்பு செய்ய வைத்தார்கள். அதனால் இனிமேல் எனக்கு எண்ணுவதற்கு சமயங்களும் இல்லை. வேறு நெறிகளை நான் பிடிக்க வேண்டிய அவசியமில்லை. ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் எனக்கு மீண்டும் ஒரு பிறப்பும் இல்லை. அதனால் எனக்கு தாய் இல்லை. அப்புறம் அமையொரு தோழியர் மேல் வைத்த ஆசையும், முக்கியமாக இந்த 3 ஆசைகளிலே இந்த பெண்ணாசையும் எனக்கு கிடையாது. அத்தனையும் வென்றுவிட்டு உன் திருவருளுக்கு பாத்திரமானேன்னு சொல்லி மனம் முருக சொல்லி மகிழ்கிறார். இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். உங்கள் அனைவருக்கும் அபிராமி அம்பாளின் பேரருக்கரணையும் பரமேஸ்வரன் கடாட்சமும் குறைலாது கிடைக்க வேண்டும் வாழ்த்தி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிவதாசன், ஜெகநாதன். ஓம் நமச்சிவாயம்.